ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால் உற்பத்தியாளர்கள் என்பவர்கள் பால் பண்ணை வைத்திருப்பவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் ஏழை விவசாயிகள். 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தை கொண்டு விவசாயம் செய்து பிழைத்துக் கொண்டிருப்பவர்கள். இந்த பால் கறந்து விற்பதன் மூலமாகத்தான் அவர்கள் வாழ்வாதாரத்தை பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட பால் உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்தி தருவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இன்றைக்கு பசும்பால் என்று சொன்னால் உற்பத்தி செலவு 55 ரூபாய் ஆகிறது. எருமைப்பால் என்று சொன்னால் உற்பத்தி செலவு 68 ரூபாய் ஆகிறது. குறைந்தபட்சம் பசும்பாலுக்கு 50 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 60 ரூபாயுமாவது கொடுப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். பக்கத்தில் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் அரசிலிருந்து பால் உற்பத்தியாளர்களுக்கு 1 லிட்டருக்கு 5 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கப்படுகின்றது. ஆனால் பால் உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்கு எப்போதும் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் தான். அதிலிருந்து தீர்வை காண்பதற்கு இப்போது ஏற்றுத்தர வேண்டும். அதே போல வருடா வருடம் இவ்வளவு ஏறும் என்ற நிலை கொண்டு வந்தால் பால் உற்பத்தியாளர்களுடைய போராட்டத்தை குறைக்க முடியும். அதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அரசினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன்.